வணக்கம் 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 நண்பர்களே. பெரியநாயகி கிச்சன் இன்ஜினியரிங்ல இருந்து நான் உங்க சூர்யா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன மிஷின் எடுத்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டிங் மிஷினுங்க. அதாவது காய்கறி வெட்டுற மிஷினுங்க. இந்த மிஷின் பாத்தீங்கன்னா சமையல் பண்றவங்களுக்கு ஒரு செல்லக்குட்டி மிஷின்னே சொல்லலாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் சமையல் பண்றதுல பெரிய வேலை பார்த்தீங்கன்னா இந்த காய் வெட்டுறது தாங்க. அந்த மாதிரி நீங்க 1 மணி நேரம் வெட்டுற காய் எல்லாத்தையும் வெறும் 5 நிமிஷத்துல வெட்டி தள்ளிடுங்க. இந்த மிஷினை பத்தின ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. இந்த மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாங்க. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 1 HP மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா 100% காப்பர் காயில் மோட்டர் தாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட பாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் ஃபுட் கிரேடட் அலுமினியம்னால யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா ஹெவி பாடிங்க, பக்காவான மிஷினுங்க. இப்போ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா காயுமே போட்டு வெட்டிக்கலாங்க. தக்காளி, வெங்காயம், கேரட்டு, முட்டைக்கோஸ், பீட்ரூட், இந்த மாதிரி எந்த காயாக இருந்தாலும் நீங்கள் இதில் வெட்டிக்கலாம். 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 கிலோ வரைக்குமே இந்த காயில் நீங்கள் கட் பண்ணி ப்ரொடக்ஷன் எடுக்கலாங்க. இப்போ இந்த மிஷினோட பிளேட்ஸ் பற்றி பார்த்துடலாங்க. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் கூட நாங்கள் 8 பிளேடு கொடுத்துருக்கோம். அந்த 8 பிளேடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்லைசிங் பிளேடுங்க. ஸ்லைசிங்லேயே 2 mm, 4 mm, 8 mm, 10 mm இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட்டான ஸ்லைசிங் பிளேட் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைசிங், அதாவது ஸ்கொயர் கட்டிங்க. ஸ்கொயர் கட்டிங்னா பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு வேணும்னா ஒரு சின்ன ஸ்கொயர் கட்டிங்கு. அடுத்து நீங்கள் சாம்பார் அந்த மாதிரி வேணுன்னா பெரிய ஸ்கொயர் கட்டிங் வேணால் பெரிய ஸ்கொயர் கட்டிங் கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ துருவல், ஷ்ரெட்டிங்கில் வந்து துருவலில் வந்து 2 சைஸ் கொடுக்குவோம். பெரிய துருவல் ஒன்று, சின்ன துருவல் ஒன்று கொடுக்குவோங்க. இந்த 8 பிளேடுமே வந்து உங்களுக்கு இந்த மிஷினோட நாங்கள் கொடுத்துறோம். இப்போ இந்த மிஷினில் பிளேடு எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே ஒரு நாப் மாதிரி கொடுத்துக்கப்போம். இந்த நாப்பை நீங்கள் இப்படி லூஸ் பண்ணிட்டீங்கன்னா லூஸ் பண்ணோன்னே இந்த 2 சைடு இப்படி கழட்டிட்டு இது தூக்குனீங்கன்னா அது தனியாக வந்துடும். இது இப்படி வச்சுட்டு இந்த பிளேடை நீங்கள் இப்படி எடுத்து இதுக்குள்ளே போட்டு ஒரு 2 டைம் சுற்றினீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுங்க. ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பீஸை தூக்கி இப்படி மேலே வச்சிங்கன்னா கரெக்டாக இதை பிளேஸ் ஆகிடும். இந்த ரவுண்டு கரெக்டாக பிளேஸ் ஆகி இருக்கும். இதே கரெக்டாக பிளேடு ஃபிக்ஸ் ஆகலைன்னா இது கரெக்டாக நிற்காது, மேலே தூக்கிட்டு நிற்கும். இப்போ நீங்கள் கரெக்டாக பிளேஸ் ஆனதுக்கப்புறம் இந்த நாபை எடுத்து டைட் பண்ணிட்டீங்கன்னா பிளேடு ஃபிக்ஸ் ஆகிடுங்க. மற்ற பிளேடு எல்லாமே நீங்கள் தனித்தனியாகவே போட்டுக்கலாங்க. பட் இந்த ஸ்கொயர் பிளேடு 2 போடும்போது மட்டும், அதாவது பொரியல் இந்த சாம்பாருக்கு வெட்டுற இந்த ஸ்கொயர் பிளேடு போடும்போது மட்டும் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் பிளேடை போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நீங்கள் வந்து ஸ்லைசிங் பிளேடை போடணுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கொயரை போட்டுட்டு இந்த ஸ்லைசிங் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஸ்லைசர்னு இருக்கும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இது 12 mm சிங்கிள் ஸ்லைசர், இது ஒரு 8 mm சிங்கிள் ஸ்லைசரு. இந்த சிங்கிள் ஸ்லைசரை நீங்கள் இது மேலே போடணுங்க. இந்த ஸ்கொயருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேடையுமே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து மாட்டிக்கலாம். இப்போ இந்த மிஷினோட எல்லா பிளேடையுமே போட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறேன் வாங்க.
ஓகேங்க, ஃபைனலாக எல்லா காயும் போட்டு பக்காவாக உங்கள் எல்லா டெமோவும் நாங்கள் காட்டிப்போன்னு நினைக்கிறேன். 8 பிளேடுமே போட்டு ஒவ்வொரு பிளேடு தனித்தனியாக போட்டு அது டைசிங் ஆகட்டும், ஸ்லைசிங் ஆகட்டும், ஷ்ரெட்டிங் ஆகட்டும், இது மாதிரி ஒன்றா போட்டு உங்களுக்கு நாங்கள் டெமோ காட்டியிருப்போம். நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சு. நீங்களே பார்த்தீங்க சைஸ் ஆகட்டும், ஒவ்வொரு சைஸும் நம்ம கேட்குற சைஸு பர்ஃபெக்டாக வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, கேட்ரிங் வச்சுருக்கீங்க, கல்யாண மண்டபம் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி எந்த பர்பஸாக இருந்தாலும் இந்த ஒரு மிஷின் போதுங்க. உங்களோட பல வேலைகளை வந்து இந்த ஒரு மிஷின் வந்து கட் ஆஃப் பண்ணிவிடும். இன்றைக்கி எல்லா ஃபீல்ட்லையுமே இருக்கிற ஒரு கஷ்டம் என்னென்னா லேபர் இஷ்யூஸ் தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு காய் கட் பண்ணுறதுனா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 பேர் பார்க்கக்கூடிய வேலையை இந்த ஒரே மிஷினே உங்களுக்கு பார்த்து கொடுத்துரும். ஸோ இந்த மிஷின் வந்து ஒரு பர்ஃபெக்டான பக்காவான மிஷினுங்க. இந்த மிஷினை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். மேலும் இந்த மிஷினை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.